நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியலில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா, இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு கார்த்திக்கு நம்ம அஞ்சலி இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தக்ஷாசினி இந்த எஸ்எஸ்கேவும் பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்ட நம்ம கார்த்திக்கு பயங்கர கோபங்க. இது எல்லாமே உங்களுடைய சதி திட்டம் தானே. இப்போ இருக்க எங்கள் அண்ணன் அண்ணி வந்துட்டு எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் அவங்க மேலே பழியை போட்டுட்டு அவங்க பண்ணுற மாதிரி எல்லா காரியத்தையும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற உண்மை வந்துட்டு நம்ம கார்த்தியோட மரமண்டிக்கு தெரிய வந்துடுச்சுங்க. ஏன்னா இந்த தக்ஷாசினி இருந்துக்கிட்டு அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம கார்த்திகை வந்துட்டு மறைமுகமாக கையெழுத்து போட வச்சுட்டாங்க. ஏன்னா கௌதம்க்கு வந்துட்டு எந்த ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டியும் போகக்கூடாது, அது எல்லாமே உன் பேருக்கு வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த இலக்கியாவும் கௌதமும் நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடலாம். கார்த்திக் நீ வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி கேட்டால் மட்டும் போதுன்னு இந்த தக்ஷாசினி நம்ம கார்த்திகோட மைண்டை ரொம்ப நல்லாவே வந்துட்டு மாற்றிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம அஞ்சலி இருந்தாங்க. ஏன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு இந்த தக்ஷாசினி கூட இந்த எஸ்எஸ்கே கூடயும் எதுக்கு இவ்வளோ வந்துட்டு ஆக்ரோஷமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்களான்னு எப்படியாச்சும் வந்துட்டு இலக்கியாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டா போதும், இலக்கியா இருக்கிற இடத்துல நான் இருக்கணும், ஏன்னா அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு எனக்கு தான் மொத்த அங்கீகாரமும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே காரணத்தினால இந்த அஞ்சலி வந்துட்டு இவங்க சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் உப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுங்க. இவங்க பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடுகளுக்கும் ஒரு கூடிய சீக்கிரத்தில் தண்டனை கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம கார்த்திக்கும் நம்ம அஞ்சலி அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேவை இந்த தக்ஷாசினியை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா இந்த கார்த்திக் இருக்கிற தைரியத்தில் தாங்க இந்த தக்ஷாசினியை அவ்வளோ தன்னம்பிக்கையோடு இருந்தாங்க. ஏன்னா உன்னை மட்டும் இலக்கிய பாரு என்ன பண்ணுறேன்னு எங்கள் புருஷனே வந்துட்டு நீ காயப்படுத்தணும் மட்டும் இல்லாமல் ராஜா மாதிரி அந்த ஒரு ஜெயிலுக்குள்ளே இருந்திருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் பாத்திரங்களை வருதும் அந்த ஒரு குப்பைகள் எல்லாம் பெருக்க வைக்கிறதும் அப்படி ஒரு கேவலமான வேலையை நீ பார்க்க வச்சிருக்க. கண்டிப்பாக உன்னை வந்துட்டு நான் சும்மா விடமாட்டேன்னு ஒரு பக்கம் நம்ம தக்ஷாசினி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பகையை வந்துட்டு மனசுக்குள்ளே விதைச்சிட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு எதுக்கு தான் இவ்வளோ கேவலம் வந்துட்டு இப்படி சில காரியத்தை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஆரம்பத்தில் நம்ம கௌதம் வந்துட்டு எவ்வளவோ படித்து சொன்னாங்க, ஒழுங்கு மரியாதையோடு வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே கூட சேரத்தை நிப்பாட்டு, அவன் வந்துட்டு நம்ம வாழ்க்கையை மட்டும் கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை சுக்கு நூறாக மாற்றிடுவான் கார்த்திக்னு. ஆனால் எதனுடைய பேச்சும் கேட்காம இந்த கார்த்திக் வந்துட்டு பண்ண ஒரு விளைவு தாங்க இப்படி ஒரு கேவலமான நிலைமை. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோட்லேயும் வரப்போகிற இயரிங்களும் இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபம் எல்லாருக்கும் தெரிய வரணும். இந்த தக்ஷாசினியோட கேவலமான எண்ணங்கள் வந்துட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அவளை வீட்டு விட்டு வெளியே அனுப்பணுங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால உண்மையிலே ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.